Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. இந்திய பிரிவினையின் போது தங்களை பாகிஸ்தான் வலுக்கட்டாயமாக சேர்த்து கொண்டதாக இன்றும் பலுச்சிஸ்தானை சேர்ந்த மக்கள் நம்புகிறார்கள். ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தானுடன் எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் பலுச்சிஸ்தான் பரப்பளவில் பாகிஸ்தானின் மிகப்பெரிய மாகாணமாகும். ஏராளமான எரிவாயு, நிலக்கரி மற்றும் தாமிர இருப்புகள் என இயற்கை வளங்கள் நிறைந்துள்ள போதிலும் பாகிஸ்தானின் மிகவும் ஏழ்மையான மாகாணமாக உள்ளது. குறிப்பாக சீனா மற்றும் பாகிஸ்தான் அரசின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற விரும்பும் பலுச்சிஸ்தான் மக்கள் பலுச்சிஸ்தான் முழுவதும் தங்களுக்கே உரிமை உடையது என்று கருதுகிறார்கள். பல ஆண்டுகளாகவே பலுச்சிஸ்தான் சுதந்திரத்திற்காக பலூச் விடுதலை இராணுவம் போன்ற அமைப்புகள் தொடர்ந்து போராடி வருகின்றன. குறிப்பாக பாகிஸ்தானில் தடை செய்யப்பட்டுள்ள பலூச் விடுதலை இராணுவத்தை அமெரிக்கா பயங்கரவாத அமைப்பாக அறிவித்துள்ளது. கடந்த 2022 முதல் தனது போர் உத்தியை மாற்றியமைத்த பலூச் விடுதலை இராணுவத்தினர் மீது தீவிர தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் பலுச்சிஸ்தான் முழுவதும் நெடுஞ்சாலைகளில் பதுங்கியிருந்து ஒருங்கிணைந்த தாக்குதல்களை நடத்திய பலூச் விடுதலை இராணுவத்தினர் கடந்த மார்ச் மாதம் ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ரயிலை கடத்தி பல பாகிஸ்தான் இராணுவத்தினரை கொன்றனர். இந்நிலையில் ஆபரேஷன் ஹெரோப் 2.0 என்ற பெயரில் 2 நாட்களுக்கு மேலாக அதிரடி தாக்குதலை குவெட்டா, குவாடர், மஸ்தூங், நோஷ்கி, தல்பந்தின், கரன், பஞ்ச்கூர், தும் மற்றும் பஸ்னி உட்பட பல மாவட்டங்களில் நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதல் வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளன. குவெட்டாவில் உள்ள காவல் நிலையங்கள், வங்கிகள், மருத்துவமனைகள் மற்றும் இராணுவ தளங்களை குறிவைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக ஹசார் கஞ்சி பகுதியில் உள்ள ஒரு வங்கி கட்டிடத்தை போராளிகள் தாக்கி அழித்துள்ளனர். மஸ்தூங்கில் ஒரு காவல் நிலையம் கைப்பற்றப்பட்டு 30 கைதிகள் விடுவிக்கப்பட்டனர். இந்த தாக்குதலில் 150க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் இராணுவத்தினர் கொல்லப்பட்டதாக கூறியுள்ள BLA செய்தி தொடர்பாளர் ஜியந்த், பலூச் முதன்முறையாக இந்த தாக்குதல்களில் பெண் தற்கொலைப்படை போராளிகளும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். 2 பலூச் தற்கொலைப்படை பெண்களில் ஒருவர் 24 வயதான ஆசிஃபா மெங்கல் தனது 21 வயதில் மஜித் படையில் சேர்ந்ததாகவும் 2024 ஆண்டு ஜனவரியில் தற்கொலைப்படை போராளியாக மாறியதாகவும் தெரிய வருகிறது. கடந்த சனிக்கிழமை நடந்த தாக்குதலில் நுஷ்கியில் உள்ள ISI தலைமையகத்தை குறிவைத்து மெங்கல் அழித்தார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் நடத்துவதற்கு முன் மற்ற ஆண் போராளிகளுடன் மெங்கல் பாகிஸ்தான் அரசை கிண்டல் செய்யும் வீடியோவும் சமூக ஊடகங்களில் பரவியுள்ளது. ஒரு பெரிய தாக்குதல் திட்டம் குறித்து உளவு தகவல் கிடைத்ததாகவும் அதனாலேயே பதில் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் பலுச்சிஸ்தான் முதலமைச்சர் சர்ஃபராஸ் புக்தி தெரிவித்துள்ளார். இதற்கிடையே பாகிஸ்தான் இராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தாக்குதல்கள் இந்திய ஆதரவு பெற்ற போராளிகளால் நடத்தப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை திட்டவட்டமாக நிராகரித்துள்ள மத்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால், சொந்த நாட்டில் தோல்விகளை திசை திருப்புவதை விட்டுவிட்டு உள்நாட்டு பிரச்சினைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று பாகிஸ்தானை வலியுறுத்தியுள்ளார்.